தீபாவளி நெருங்கிடுச்சு. இன்னும் யாரும் ட்ரெஸ் எடுக்க போகிறத பற்றி பேசவும் இல்லை, நானும் அதுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கவும் இல்லை. என்ன கட்டுனது எருமை மாடு மாதிரி அப்படியே தெரியுது. பேசாமல் நம்ம இதை பற்றி சின்ன பொண்ணுக்கிட்டே பேசிட வேண்டியதான். அவகிட்ட பேசினாதான் ஒரு விடிகாலம் பிறக்கும். என்ன இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோமா இல்லையா, இல்லை கூடிய சீக்கிரம் போவோமா மாட்டோமா, இதெல்லாம் நம்ம சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அவள் கேட்டால் தான் உருப்படியான ஒரு பதில் வரும் எல்லாருக்கிட்டே இருந்தோம். அதனால அவளையே விட்டு கேட்க சொல்லிட வேண்டியதான். ஆனால் நம்மளை கட்டின கிரிக்கேன் அதை பற்றி பேச்சே எடுக்காமல் இருக்கானே. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது தீபாவளி. இருக்க ட்ரெஸ்ஸு பூரா கடையில் தீர்ந்தா கூட இவன் கையில் காசு தர மாட்டான் போல ட்ரெஸ் எடுக்க. ஒழுங்கு மரியாதையாக தொப்பி மண்டையாக காசை கொடுன்னு சொல்லி பிடுங்கிடணும். அப்போ தான் போய் ட்ரெஸ் எடுக்க முடியும். நானும் எனக்கும் எடுத்துகிட்டு கணிக்கு எடுத்துகிட்டு வரணும். அவனுக்கு எடுத்தா எடுக்கிறான், எடுக்காட்டி போகிறான். எனக்கும் கணிக்கும் கண்டிப்பாக நான் ட்ரெஸ்ஸை எடுத்தே ஆகணும். அதனால் நான்லாம் போயிடுவேன்ப்பா இன்னைக்கு. இல்லைன்னா அந்தாண்ட காசுனாலும் வாங்கி வைக்கணும். இவ்வளோக்கிட்ட என்னைக்கு வரீங்கன்னு கேட்டுட்டு அப்படியே காசை வாங்கி வச்சிட வேண்டியதான். போகிறேன்னு சொல்லும் போது சேர்ந்து போய் நம்மளும் எடுத்துப்போம். அதான் சரி. அந்த சின்ன பொண்ணு வந்துட்டாலே பேசாமல் அவளையே கூப்பிட்டு கேட்டுற வேண்டியதான். சின்ன பொண்ணு இங்கே பாரு. உமா, நீ என்ன இங்கே பண்ணுற? இரு வர்றேன். வா சின்ன பொண்ணு, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்க. அதான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டேன். நானே உங்கள் வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். பரவாயில்ல, நீயே இங்கே வந்துட்ட. அப்படி என்ன உமா முக்கியமான விஷயம்? சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு என்னை பார்க்க வரேன்னு சொன்னேன்? அது வந்து சின்ன பொண்ணு, தீபாவளி வருதுல்ல. ஆமாம், அதுக்கு என்ன வெடியை கொளுத்தி வாயில் போடணுமா என்ன? சின்ன பொண்ணு, கிறுக்கி மாதிரி பேசாத சின்ன பொண்ணு. நான் சொல்ல வரத முழுசா கேளு. சரி சரி உமா, டென்ஷன் ஆகாத. என்ன விஷயம் சொல்லு. சின்ன பொண்ணு, அது வந்து தீபாவளி வருதுல்ல, அதுக்கு நம்ம எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுக்கணும்ல. ஆனால் ஒருத்தரும் எதையுமே பற்றி பேசாமல் கேட்காம இருக்கீங்க. எப்போ தான் நம்மளாம் ட்ரெஸ் எடுக்கிறது? யாருமே அதை பற்றி பேச்சு எடுத்த மாதிரியே தெரியலை. அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு எப்போ ட்ரெஸ் எடுக்க போகலாம் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அதனால தான் சின்ன பொண்ணு அப்படியே உன்னை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டால் தெரிஞ்சிடும்ல. அதனால தான் சரி உன்னை கூப்பிடுவோன்னு பார்த்தேன். அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடணும்னு பார்த்த? என்கிட்ட எடுக்கணுமான்னு கேட்கணும்னா தானே நீ என்ன கூப்பிடணும். எல்லாரும் எடுக்கிறாங்களா இல்லையான்னு கேட்குறக்கு என்ன கூப்பிடணுன்ற? நான் என்ன எல்லாருக்கும் வாயா? இல்லடி சின்ன பொண்ணு, எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட கேட்டால் தானே தெரியும். ஏன்னா நான் எதையாச்சும் கேட்டாலே இன்னொரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சரி உன்கிட்ட கேட்டால் அந்த காமாட்சி அக்கா, சொர்ணா அக்கா, அப்புறமா நம்ம நாலு முடி எல்லாருக்கிட்டையும் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுவேன். இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். பிள்ளைகளுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்காமல் கிடக்க சின்ன பொண்ணு. கனியெல்லாம் ஒரே அடம் பிடிச்சிட்டு கிடக்கா. ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போங்க, ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போங்கன்னு. அதனால தான் சரி உன்கிட்ட கேட்டால் தெரியுமேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அப்படியா? நானும் என் மகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். சரி, அப்போ என்ன ஏதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். விசாரிச்சுட்டு வர்றேன்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கே போவோம், இல்லைன்னா நாளைக்கு போவோம். அதுக்கெல்லாம் வருதுகளானே தெரியலை. கூப்பிட்டு கேட்போம். தீபாவளி வருது, ஒரு பெரிய மனுஷிகளாக இதாக நம்மளை அவங்க தான் போவோமா என்ன ஏதுன்னு கேட்கணும். இப்படி நம்ம போய் எல்லாரையும் ஒன்றொன்னா கூப்பிட்டு வர்றீங்களா வரலையா அப்படின்னு நம்ம விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பே இல்லைவுமா. பார்த்தியா, நமக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. அதனால தான் நம்ம யோசிச்சு இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா யோசிச்சு பேசிக்கிட்டு தெரியுறோம். என்ன? ஆமாம் சின்ன பொண்ணு, அதனால தானே நான் உன்கிட்ட கேட்குறேன் என்ன ஏதுன்னு. உன்கிட்ட கேட்டால் ஏதாச்சும் தெரியும். அதனால தான் சரி உன்கிட்ட கேட்போம். எப்போ ட்ரெஸ் எடுக்க போகலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். சரி சரி, என்கிட்ட வந்துட்டல. என்னை நம்பினோர் கைவிடப்படார். நீ ஒன்றும் பயப்படாத, நான் கேட்டு சொல்கிறேன். சரிட்டி சின்ன பொண்ணு, என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு. இல்லைன்னா வா, நானும் வரேன். ஒவ்வொருத்தர்கிட்டே என்ன ஏதுன்னு கேட்போம். எங்கள் வீட்டில் இருக்க தொப்பி மண்டையன்னு இன்னும் அதை பற்றி பேச்சே எடுக்கலை. காசு கொடுறான்னு கேட்டால் தான் தெரியும் என்ன சொல்கிறான்னு தெரியலை. தீபாவளியே வந்தால் கூட அவெல்லாம் காசு தர மாட்டான். எதையாச்சும் சொல்லி மொட்டை மாட்டையை பிச்சு தான் வாங்கிட்டு வரணும். ஆமாவுமா, எங்கள் வீட்டில் இன்னும் எதுவுமே அதை பற்றி பேச்ச எடுக்கலை. நானும் என் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். கேட்டுட்டு அப்படியே அவரோட கார்டை வாங்கிட்டு வரேன். நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். நான் எனக்கு எடுக்கணும், என் மகளுக்கு எடுக்கணும். அப்படியே அவர் வந்து அவரையும் கூப்பிட்டுட்டு வரேன். அவருக்கும் சேர்த்து தான் எடுக்கணும். ஆமாம், உங்கள் வீட்டில் தான் உங்கள் மாமியார்லாம் கிடக்கல, அதுக்கும் தானே வாங்கணும். அதுக்கெல்லாம் யார் வாங்குவா? அதுக்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன். வாங்கினா ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவோமா? வேணும்னா அதுவே போய் வாங்கிட்டு, இல்லைன்னா அதோட மயம் வாங்கி கொடுப்பாரு. நான் அவர் போய் வாங்கி கொடுத்தா சரி, நான்லாம் எதுவும் வாங்கி தர மாட்டேன். ஏன்னா நான் வாங்கினேன்னு சொன்னாலே அந்த கிழவி ஏதாச்சும் ஒரு குறை தான் சொல்லிக்கிட்டு தெரியுது. அதனால் நான்லாம் அந்த கிழவிக்கு எதுவும் போய் வாங்கி தரதா இல்லை. சரி சின்ன பொண்ணு, அப்போ நீயும் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் அடித்து கேளு.
நானும் எங்கள் வீட்டு தொப்பி மண்டை எனக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்கிறேன். போய் ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க போவோமா இன்னைக்குன்னு கேட்போம். பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்காமல் கிடக்கு. அதனால் நம்ம இன்றைக்கே போயிட்டு வந்துடுறதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போச்சுன்னா கால் வைக்க முடியாது துணி எடுக்கிற கடை பக்கம். ஏன்னா இப்போயே கூட்டம்லாம் அலாம் மோதிட்டு தான் கிடக்கும். நல்ல நல்ல டிசைன்லாம் போயிருக்கு இந்நேரம். இதில் கிடக்க கொஞ்சம் டிசைன்லையாச்சும் பிறக்கி எடுத்து நம்ம வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் போட்டுட்டு வாங்கிட்டு கழிச்சு போட்டது தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய டிசைன்லாம் போயிருக்கும். என்ன சின்ன பொண்ணு, வா இன்றைக்கி நம்ம போய் துணி அள்ளிட்டு வர்றதா வேலை. சரி உமா, நீ எதுவும் கவலையே படாத. நம்ம இன்னைக்கு போய் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர்றது தான் வேலை நமக்கு. சரி இரு, நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன். சின்ன பொண்ணு, ஏட்டி உமா செவடி, அந்த 4 முடி ஓடி வருதே. 4 முடிக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியாது. நம்ம 2 பேரும் பேசினாலே மோப்பம் பிடிச்சி ஓடி வந்துடுது 4 முடி. நல்ல வேலை, அது வீட்டுக்கு போய் அலையணுமோன்னு நினச்சேன். அதுவே வந்துருச்சு. 4 முடி இங்கே பாருங்க, சீக்கிரம் வாங்க. இரு வாரேன். என்ன உமா சின்ன பொண்ணு, இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? 2 பேரும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்போ பேச போனாலும் என்னை ஒரு வார்த்தை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் பட்டிமன்றம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க என்னை விட்டுட்டு. ஆமாம், நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்து பட்டிமன்றம் போட்டுக்கிட்டு இருக்கோம். 4 முடி பேசாமல் அமைதியாக இருந்துருங்க, பார்த்துக்கங்க. நாங்களாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்டையை பிடிச்சிக்கிட்டு தெரியுறோம். இதில் நீங்கள் வேற. ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இந்த அக்கா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அப்படி சொடக்கு போகிற நிமிஷத்தில் தீர்த்து வச்சிருவேன். அப்படியே 4 முடி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வச்சிருவீங்களா? அப்போ சரி, எங்கள் பிரச்சனையே நீங்கள் தான். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள். சின்ன பொண்ணு சும்மா விளையாடாத சின்ன பொண்ணு, என்ன விஷயம் சொல்லு. அட 4 முடி தீபாவளி வருதுல்ல, அதை பற்றி யாராச்சும் பெரிய மனுஷங்களா நீங்கள் அந்த காமாட்சியக்கா, இந்த ஒன்று தெரியுது இந்த குட்டவாண்டு, அதான் நம்மளோட சொர்ணாக்கா, அது ஒருத்தர் ஒரு பேச்சும் எடுக்க மாட்டேங்கிறீங்க ட்ரெஸ் எடுக்கிறத பற்றி. எனக்குனே சுற்றிட்டு தெரியுறீங்க. எப்போ போய் ட்ரெஸ் எடுக்கிறதா உத்தேசம்? அட ஆமால, நமக்கு தீபாவளியே வந்துருச்சு. அதை பற்றி நம்ம இன்னும் யோசிக்காமல் இருக்கோம் பாரு. ஆமாம் சின்ன பொண்ணு, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். பேசாம நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் என் கையில் தான் காசே இல்லை பார்த்துக்க. சரி, இப்போ அதுக்கு என்ன? எனக்கு மட்டும் நீ காசு போட்டுறியா? நான் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு உனக்கு அப்புறமா தாரேன். என்ன? ஏன் 4 முடி இப்படி இருக்கீங்க? சரி இருங்க, நான் உங்கள் வீட்டுக்கார நம்பர் வச்சுருக்கேன்ல, அந்த அண்ணனுக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு கொடுக்காம இருக்கீங்களாம்ல, நான் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறேன் அவர்கிட்ட. இல்லைன்னா நான் அவர்கிட்ட பேசுகிறேன், காசை கொடுங்கன்னு. ஒழுங்காக உங்கள் வீட்டுக்காரரை காசை வாங்கிட்டு வர வழியை பாருங்கள். நானே நீ என் வீட்டுக்காரரை காசை வாங்கலை, அந்த மனுஷன் இன்னும் கொடுக்காம சுற்றிட்டு தான் திரியிறாரு. அவர்கிட்ட தான் நான் இனிமேல் தான் பேசி வாங்கணும். இதில் உங்களுக்கு வேறு காசு போடணும் பார்க்கும். நான் சின்ன பொண்ணு, எதுக்கு சின்ன பொண்ணு நீ அவருக்கெல்லாம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்க? சும்மா இரு சின்ன பொண்ணு. அவரே காசு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. நானே அதனால தான் சொன்னேன், நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்டவும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் காசு தான் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி, அப்போ நீங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் எல்லாரும் போய் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம். என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் வாரேன் சின்ன பொண்ணு, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. நான் என் வீட்டுக்காரரை கேட்டு பார்க்குறேன். அப்படி ஒரு காசு கொடுக்கலன்னா நீ எனக்கு போடு, நான் வீட்டுக்கு வந்தோடனே கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இல்லை, தேவையே கிடையாது. அப்படி நீங்கள் ஒன்றும் வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பேசாமல் வீட்டில் இருங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கார்ட்ட காசை வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா பேசாமல் வீட்டில் இருங்க. என்னாலெல்லாம் காசு தர முடியாது. சின்ன பொண்ணு. ஆமாம், சின்ன பொண்ணு தேங்காய் பொண்ணுன்னு எது சொன்னாலும் சரி. ஏண்டெல்லாம் காசு இல்லை. நானே என் வீட்டுக்காரி எம்பிட்டு காசு கொடுக்குறாருன்னு தெரியலையேன்னு உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு ராட்சசி இருக்குது. இதுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும், அவ்வளோ தான் செலவு பண்ணணும், அளந்து தான் காசை கூட கொடுக்கும். அதனால அவரை எவ்வளோ காசு என்ன கொடுக்குறான்னு தெரியல. இதில் உங்களுக்கு வேறு நான் காசு போடணுமா? அதெல்லாம் முடியாதுக்கா. ஒழுங்காக காசை கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்தால் நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைன்னா பேசாமல் வீட்டை கிடங்க. உமா, அப்போ நீ இங்கே பாரு 4 முடி, என் பக்கம்லாம் வந்துடாத. அந்த தொப்பி மடையே எனக்கே காசு கொடுக்கல. அவன்கிட்ட என்னத்தை சொல்லி காசை கறக்கிறதுன்னு தெரியாமல் தான் நானே நின்றுட்டு இருக்கேன். அதனால என் பக்கம்லாம் வந்துடாத 4 முடி. என்கிட்டலாம் 1 ரூபா கூட கிடையாது. சரி, அப்போ இருங்க, பக்கத்தில் எங்கேயாச்சும் கடனை வாங்கிட்டு வரேன். எப்படி நீங்களாம் போகும்போது நான் போகாமல் இருக்க முடியும்? சரி, எங்கேயாச்சும் போய் காசை வாங்கிட்டு வாங்க. நாங்கள் போய் அதுக்குள்ளே காமாட்சி அக்காவையும் சொர்ண அக்காவையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறோம். சரி இருங்க, நான் போய் காசு பரட்டிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க 4 முடி. அதுக்குள்ளே நாங்கள் போய் அவங்க 2 பேரும் கூப்பிட்டு வந்துடுறோம். சரி சின்ன பொண்ணு, நீங்கள் இருங்க, நான் போய் காசு பரட்டிட்டு வந்துடுறேன். சரியான ஆளுங்க, ஒத்த பைசா தர மாட்டேங்கிற ஆளுகளே. சரி, பீரோக்குள்ள இருக்க காசு எடுத்துகிட்டு போயிட்டு வருவோம். இவளுக்கு போகும்போதே போனால் தான் ஃப்ரீயாக போயிட்டு வர முடியும். இல்லைன்னா பஸ்ஸுக்கு காற்று கடந்தெல்லாம் நம்மளால் போக முடியாது. இவ கூட போனால் கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடுறான், நல்லா சொகுசாக ஏசி காரில்.
எவன் போய் இந்த வெயிலுக்குள்ளே நடந்துக்கிட்டு தெரியுமா?